இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடா மாற்றுவோம். நம்ம எல்லாத்துலயும் வருமானத்தை தந்துட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இங்கதான் வேலைக்கு வரலாம். தமிழ்நாடுதான் உயர்ந்து இருக்குது. ஆனா இனிமேலும் நம்ம அடிமைகளா இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும். தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னா தானே. நம்ம பெரியார் மண்ணில தமிழ்நாடு தான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். ஈவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் அவங்களுக்கு பத்தாது. விளக்க மாத்து கட்டையில அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும். இன்னொரு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காலையில மாத்திட்டேன். இவன் பண்ற அழிச்சாட்டியத்துல, இவங்க பண்ற அநியாயத்துல இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, இங்க பாருங்க, மதுரை நயனா சொன்னாரு, அப்பதான் ரத்தம் கொதிச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. அதாவது அயோத்தி மதுரை தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை. என்ன தப்பு? எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டை, என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு. அப்பதான் நம்ம யோசிக்கணும். ரொம்ப பின்தங்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. நேற்று 17 தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. மே 17 இயக்க தலைவர் போல திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இது பிரிவினை கிடையாது. வந்துருச்சு எல்லாத்துக்கும் சீரியஸாவே கொடுப்பா. இல்ல யாருமே குடிக்கிற மாதிரி பாக்கலையா? சில்லுன்னு கூட இல்ல வேற தண்ணி கொடுத்தா பத்த மேல தொப்பி வாங்கி கொடு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. ஐயா நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன். தமிழ் அன்சாரி அவர்களின் தோழர் அந்த பாங்கி சொன்னார், தப்பா சொல்ற, நல்லது. எந்த ஒரு இதுக்கு ஒரு தீயவனை ஆரம்பிச்சு இருக்காங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடா மாத்தும். நம்ம எல்லாத்துலயும் வருமானத்தை தந்துட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பேர் இங்கதான் வேலைக்கு வரலாம். தமிழ்நாடுதான் உயர்ந்து இருக்குது. ஆனா இனிமேலும் நம்ம அடிமைகளா இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. தமிழ்நாடு அரசு அதுக்கான சட்டம் போடணும். இந்த ஆளுநர் பதவியை நிச்சயமா ஒழிச்சுட்டு தூக்கி போடணும். அதாவது வெயில் அடிக்குதுப்பா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் அங்க போன எலியட் பீச்சுக்கு என்ன தண்ணி கொடுப்பான். எலியட் பீச்சுக்கு குழந்தைகளோட போனேன் ஐயா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அது கூட்டம்னா கூட்டம், ஏதோ ஒரு விசேஷம், நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்ப உற்சாகம், கொஞ்சம் சுகர், நானும் குளிச்சுக்கிட்டு எங்கடா போறதுங்கிற இன்ஜின்ஜா நகருது வண்டி. இடமே இல்ல அந்த எலியட் பீச்ல. கடைசியில ஒரு பங்களா கதவு திறந்துருந்துச்சு எலியட் பீச்ல. முடியல, உச்சா போக முடியல. அது எங்கடா போறதுன்னு கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே போறோம். ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்கார்ந்து ஒன்னும் பண்ண முடியாது. இறங்கலாம்னா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்லை. பெரிய பங்களா பீச்சு வரமா இருந்துச்சு. ஆகான்னு வண்டி உள்ள விட்டேன். யாரும் இல்லை, மரங்களா இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டேன். போயிட்டு திருமணம் துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். நல்ல வேலை கோனு, இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ள வந்த? நல்ல வேலை உச்சா போனது பாக்குற. ஏதோ கவர்மெண்ட் நமக்கு கட்டி வச்சிருக்கிறப்பா. அதே மாதிரி நாளைக்கு இங்க அப்படித்தான் பண்ணணும். வெளியில திறக்கணும்னா அதான் பண்ணணும். கடைசி பார்த்தா கவர்னர் இங்க போர் அடிச்சு போச்சுன்னா காலையில அந்த சூரியோதயத்தை கண்டால பாக்குறதுக்காக அங்க போய் அங்க தங்க வரலாமா? எது கவர்னர் எலியட் பீச்ல ஒரு பெரிய பங்களா எந்திரிச்சு சொன்ன முதல்ல அவருதான் தரிசிப்பாராமா. அப்புறம் ஊட்டியில பார்க்கலாம், கொடைக்கானல்ல பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம். நம்ம ஒழிக்கிறதுக்கு தான் வர்றோம்ப்பா. கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னா தானே. நம்ம காசு ஆட்டோவை போட்டுட்டு என்ன தக்காளி என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்கடா. ரொம்ப ஓவரா போயிடுச்சு. தமிழ்நாடு அரசு அடுத்து கண்டிப்பா இதை இந்தியா முழுமைக்கு செயல்படுத்தணும்.
இந்தியா முழுமைக்கு முதல்ல 2029 வரைக்கும்லாம் இந்த ஆட்சி நடக்காது, மக்கள் நடத்த விட மாட்டாங்க. அப்படி ஒரு மக்கள் விரோத கேவலமான ஒரு மதவாதம்னு சொல்ல முடியாது, மத சாம்பிராணி ஆட்சி. போய் எனக்கு போய் மொட்டை மொழியா ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு. அவரு கீழே போய் விழுந்து விழுந்து எழுந்திரிச்சுட்டு வந்தாரு. என்ன படிச்சிருக்காரு? இந்த பெரியார் மண்ணில தமிழ்நாடுதான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். ஈவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். முதல்ல நான் இருப்பேன். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு தான் இந்தியா. நான் தமிழன். தமிழ்நாடு எனது நாடு, தமிழ்நாடு என்று சொல்வதில் நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன். இந்த ஆயிரக்கணக்கான போராளிகள் அதை முன்னெடுப்பார்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். ஆனால் நிறைய நடத்த வேண்டியது இருக்கு, போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் அவங்களுக்கு பத்தாது. விளக்கமாத்து கட்டையில் அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை செய்யணும். இந்த அகற்றப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியது வெறும் ஆளுநர் பதவி மட்டுமல்ல. இந்த போலியா ஏமாத்திக்கிட்டு திருடங்கையில சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்ப அந்த பங்கு போடும் பாருங்க. குரங்கு அப்பம் பங்கு போட்டு தெரியும்ல, இது கடிச்சுக்கிட்டு இல்ல உனக்கு இந்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா பிடிச்சிட்டு வருது. அதனால இப்ப நம்ம நடிகர் தோழர் தம்பி விஜயை வச்சு அவர் இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பாக்குது. திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு சக்தியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக அரசும் எனக்கு முன்ன பின்ன அதிக இது கிடையாது. 20-30 வருஷமா ஏத்துதான் வந்தேன். ஆனா நிச்சயமாக இந்த இவங்க துரத்தணும் அப்படின்னா இது நிச்சயமாக மீண்டும் இந்த திமுக ஆட்சி தான் அமையும் நினைக்கிறேன். எந்த தோழர்களுக்கு என்ன இது இருந்தாலும் நம்ம போராட உரிமையோட அவர்களோட கருத்தை பற்றி நிச்சயமாக நிறைவேற்றமே தவிர வேற வழி இல்லை. அடி ஒரு மாதிரி அண்ணன் தம்பி எழுத மாட்டான். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டியது, கடப்பாம்பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது, மூட்டை பூச்சி வீட்டிலே ஒழிக்கப்பட வேண்டியது. ஆளுநர் ஒழிச்சு இந்த மண்டல கை வச்சு நிற்கிறார் தோழர், அந்த மாதிரி அவரை துரத்தி விடணும். முதல்ல நான் இருக்கிறேன். அவரு 6000 மான்கள்னு சொல்லிட்டேன். அது நம்ம 100 ஆடு வளர்ந்தாலே ஒரு ஆடு மாசத்துல செத்து போயிடுது. எத்தனை மானை சுட்டு சாப்பிட்டாரோ, எத்தனை கொம்புகளை கொண்டு போனாரோ, இந்த வச்ச வேண்டியில. ஆமா, வேற என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தோம். மக்கள் பவன் மாத்திட்டாங்க. இந்த வியாபாரிங்க தூங்கி எந்திரிச்சு ஏதாவது மாத்திட்டாங்க. நேற்று பாருங்க, நைட்டா இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வச்சுப்பாருங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காலையில மாத்திட்டாங்க. ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை என்னமா வருது, ஆஜோ என்ன எதுதான் போறான், கெட்ட வார்த்தை போட்டு நைட்டா மாத்திட்டான். இது மக்கள் பவனா, ஆளுநர் பவன். ஏண்டா நீ ஓட்டு போட்டு வந்த அரசாங்கம் இங்க இருக்கு, நீ எப்படி மக்கள் பவனா மாறுவ? அந்த ஆளுநர் பதவி ஒழுகிட்ட அப்புறம் ஆனா முதல்ல திறந்து விட்டு அங்க இந்த மக்கள் பவன் மாத்திட்டாங்கல்ல. அதனால மக்கள் அங்க தினமும் போகணும். பரவாயில்ல விடுங்க. மக்கள் அங்க பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படணும். தர்கா அங்க வணங்கஸ்தலம் அதை வச்சுட்டான், தூக்கி போட்டு மிதிக்கணும். இவனுங்களை சட்டத்தை வயலேட் பண்ணி இவ்வளவு பண்றான். மக்கள் பவனை மாத்திட்டனால எல்லா மக்களும் அங்க போகணும். வாரத்துல 4-5 நாள் அந்த இது மாதிரி மான்கள் மயில்கள் எல்லாத்தோட பழகணும். இந்த கவர்னர் அப்படி பதவி இருக்க வரைக்கும் ஒரு தியாகம் சொன்ன மாதிரி ஒரு 10-22 ரூமுக்குள்ளதான் கிளார்க் மாதிரி ஒரு உட்கார வைக்கப்படுவோம். நன்றி, வணக்கம்.